வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இப்போ எனேபிள் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம வந்து இது ஏன் நம்ம இப்போ மெம்பர்ஷிப்பில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான எனேபிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஏருக்கும் சரி கேஎலுக்கும் சரி இது வரைக்கும் நம்மளுக்கு மானிட்டேஷன் அதாவது எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்மளுக்கு வரல. அதனால பார்த்திங்கன்னா இந்த மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் வேலிடிட்டி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் எப்படின்றது சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப் ஜாயின்ட் இது பார்த்திங்கன்னா டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல்ன்றது உங்களுக்கு டிஎல் லாட்ரி கேசிங் சேனலில் இருக்கும். கேரளா லாட்ரி கேசிங் சேனல் கிடையாது, டிஎல் லாட்ரி கெஸ்ஸிங் சேனல். கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம். டிஎல் லாட்ரி கெஸ்ஸிங் சேனலில் நீங்கள் டிஎல் லாட்ரி கெஸ்ஸிங் சேனல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்கும். கண்டிப்பாக அது ஜாயின் பட்டன் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிஃப்ட்டு அப்படின்னு போட்டு 299 ரூபா இருக்கும். அது நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். அது கிஃப்ட்டு யாராச்சும் கொடுக்கணும்னு நினச்சா அந்த அமௌண்ட்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் அது முன்னாடிலேருந்தே எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜாயின் பட்டனில் ரெண்டாவதாக கீழே பார்த்திங்கன்னா ஆல் போர்டுன்னு போட்டு 799 ரூபா 799 அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட பிளான். ஓகேங்களா, இது வந்து 1 மந்த் வேலிடிட்டி. ஓகேங்களா, இந்த ஆல் போர்டு கேசிங் வந்து 1 மந்த் வேலிடிட்டி. இது 799 ரூபா. விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா இதில் நம்ம என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு கேசிங் நம்ம கொடுக்குறோம். இது எந்தெந்த ஷோவுக்குன்னு பார்த்திங்கன்னா 1 மணி 6 மணி 8 மணி கேஎல் 3 மணி அதுவும் சேர்த்து நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுக்குறோம். மொத்தம் 4 ஷோவுக்கும் சிங்கிள் நம்பர் அதாவது ஆல் போர்டில் கிடைக்கிற சிங்கிள் நம்பரை வந்து இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம இப்போது 1 மணிக்கு வந்து இப்போ 1ஆம் நம்பர் கிடைக்குதுன்னா இப்படி 1ஆம் நம்பர் கொடுத்துருவேன். அதே மாதிரி இப்போ 6 மணிக்கு ஒரு 2ஆம் நம்பரோ இல்லை 3ஆம் நம்பரோ கிடைக்கிது அப்படின்னா அப்படி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 மணிக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று 4ஆம் நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். கேஎலுக்கு ஒரு 4ஆம் நம்பர் அப்படின்னு இந்த மாதிரி சிங்கிளில் உங்களுக்கு வந்து சிங்கிள் போர்டில் வந்து ஹால் போர்டுக்கு வந்து கிடைக்கிற நம்பரை வந்து இந்த மாதிரி கொடுத்துருவேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோவாவோ இல்லை டெக்ஸ்டாவோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி கொடுத்துருவேன் சிங்கிள் போர்டில். அப்படி நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இப்போ 1 மணிக்கு வந்து நான் இப்போ எனக்கு இந்த 1ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏ போர்டில் கிடைக்கிது அப்படின்னா ஏ போர்டு அப்படின்னு 1BM போட்டு 1ஆம் நம்பர் ஆல் போர்டுன்னு போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏ போர்டு 1ஆம் நம்பர் அப்படின்னு நான் கொடுப்பேன். இது வந்து உங்களுக்கு ஏ போர்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஏ போர்டுன்னு கொடுத்துருவேன். ஓகேங்களா, அதே மாதிரி எல்லா ஷோவுக்கும் ஏதாச்சும் ஒரு ஷோவுக்கு நம்மளுக்கு போர்டு வைஸாக நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பட்டது அப்படின்னா இந்த மாதிரியும் சில டைமில் நான் கொடுப்பேன். எல்லா நாளும் சொல்ல முடியாது. இந்த ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் கெஸ்ஸிங் மட்டும் டெய்லியும் கொடுத்துருவேன். அது இதில் தான் இந்த ஏபிசியில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு கிடைக்கிற நம்பரை வந்து எப்படியும் நம்ம ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு ஷோவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்குறோம். கிடைக்கிறப்போ கண்டிப்பாக நான் வந்து ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா, அப்படி இல்லை எப்போ வேணாலும் நம்மளுக்கு இடையில இது வந்து நான் வந்து மொத்தமாக இந்த மாதிரி கொடுத்துருவேன். இடையிலையும் எனக்கு ஸ்ட்ராங்காக வேறு ஏதாவது கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா, இது வந்து ஏபிசியில் ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பரும் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு நிறையா இதில் பார்த்திங்கன்னா டெய்லி எனக்கு ஒரு 2 ஷோவாச்சும் பாஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்து இந்த ஒரு கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். இன்றைக்கி தான் வந்து நான் 2 நாளாக சேனலில் சொல்லிக்கிருந்தேன் கெஸ்ஸிங் எடுத்திருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 ஷோவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டில் சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 1 மணிக்கும் 6 மணிக்கும் நம்மளுக்கு 1ஆம் நம்பர் சிங்கிள் போர்டில் கொடுத்துருந்தேன். ரெண்டுமே வந்து பாஸ் ஆகிருந்தது. அடுத்தது கேஎலுக்கும் 8 மணிக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபெயில் ஆகிருந்தது. அது மாதிரி நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 ஷோ வந்து கரெக்டாக பாஸ் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளுக்கு பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஓகே நண்பா, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம வெற்றி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இது வந்து கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருந்தோம். நான் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்கணும்னு நினச்சி இவ்வளோ நாள் கொடுத்துட்ருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல் இருக்குது. அதனால் வந்து நான் எந்த ஒரு முயற்சியை எடுத்துகிட்ருக்கேன். வேணுன்றவங்க இது வந்து வேணுன்றவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து கட்டாயம் கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்மளுக்கு வின்னிங் கிடைக்குன்றது நான் வந்து உறுதியாகவும் சொல்லலை. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிற கண்டிப்பாக நம்பர்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுவேன். அதில் வின்னிங் சில நாள் கிடைக்கும், சில நாள் ஃபெயில் ஆகும். இது வந்து 1 மந்த் வேலிடிட்டி இருக்குது உங்களுக்கு. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்கன்பா. சரி, ஓகேன்பா.
இன்னைக்கு பாருங்கள் 11/3/2024 டிஎல்ஆர்ட்ரிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 10/3/2024 டிஎல்ஆர்ட்ரிக்கான கெஸிங் கொடுத்துருந்தோம். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கெஸிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டியருக்கும் சரி கேலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் 3 டிஜிட் லாட்ரி எதுவும் போகிற மாதிரி இருந்தால் லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கணுங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்போ புரியும், நம்பிக்கையும் வரும். நம்ம சேனல் மூலியமாக நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வித்துட்ராலாம் ஆகுதுன்பா. சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா 11 ரூபா, டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா 12 ரூபா, 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 22 ரூபா. ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. நிறைய ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. வேணுன்றவங்க அந்த ஆப்க்கான ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்கப்பா. இன்றைக்கி பாருங்கள் 10/3/2024 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 014. இந்த 014 பார்த்தீங்கன்னா 04 2 நம்பர் கிடச்சிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா போர்டு மாதிரி வந்துச்சுன்பா. நம்மளுக்கு இது வந்து ஏ போர்ட்லையும் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்ட்லையும் கிடச்சிருந்ததுன்னா சூப்பராக வினிங் கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு. 4ஆம் நம்பர் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருந்தது, நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். 03 நம்ம இதுலேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி 0434 அப்படின்னு கொடுத்துருந்தா கூட நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு செட்டு வந்து பாஸ் ஆகிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். கெஸ்ஸிங் வந்து மாற்றி எடுத்தாச்சு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா 0 வந்து ஆல் போர்டில் பாஸ் ஆகிடுச்சுன்பா. 0 வந்து நேற்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0 வந்து ஏ போர்ட்லேயே பாஸ் ஆகிருந்தது, 066 அப்படின்ற ரிசல்ட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏ போர்ட்லேயே 0வும் வந்திருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் வந்து எதிர்பார்த்தது திரும்பவும் 6ஆம் நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்து 6ஆம் நம்பர் தான் நான் மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் வரல, 0 வந்திருக்கு. நம்மளுக்கு அதில் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரளாவுக்கும் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் 2க்கும் மிஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கும் சரி நிறைய நண்பர்கள் வந்து நம்மளுக்கு கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருந்தவங்க. நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றுமே பாஸ் ஆகலை அப்படின்றப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கும் சரி 8 மணிக்கும் சரி நம்மளுக்கு பாஸ் ஆகிடுச்சுன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சிங்கிள் நம்பரில் ஒரு நாளைக்கு 2 நம்பராச்சும் பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தது தான். 2 ஷோவாச்சும் பாஸ் ஆகும் 4 ஷோவில் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்ததில் நம்மளுக்கு 2 ஷோ பாஸ் ஆகிருக்குன்பா. இன்றைக்கி நேற்று தான் ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி 2 ஷோ பாஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. நாளைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கேன் மெம்பர்ஷிப்பில். சரி ஓகே, நம்ம வந்து அதில் வாய்ஸ் போட முடியாததுனால தான் நான் இதில் வந்து சேர்த்து சொல்கிறேன். மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்களும் இதில் வீடியோ பார்ப்பாங்க அப்படின்னு நம்பி நான் போடுறேன். பாருங்கள், அப்போ முழுசாக தெரிஞ்சுக்குங்க, சும்மா பார்க்காம இருக்காதீங்க. சரி ஓகே, இதில் பார்த்திங்கன்னா 014 பார்த்திங்கன்னா ஆல் போல் 0 வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்குன்பா. அதுக்கப்புறம் 0404ன்றது நம்ம வந்து சேர்த்து கொடுத்துருக்கோம். 04 அப்படின்றத வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏசி வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்குன்பா. ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இந்த பாக்ஸை பார்த்திங்கன்னா 6க்கு பவர் 1ஆம் நம்பர் இதுதான் வந்து பாக்ஸில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. ஜஸ்ட்டில் வந்து இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு டெய்லி வந்து இந்த 1 மணிக்கு வந்து பாக்ஸில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அது மாதிரி மிஸ் ஆகி போயிடுச்சு. நம்ம கெஸ்ஸிங்கும் எடுத்துகிட்ருக்கோம். கிடைச்சது தான் 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா நிறையா கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால ட்ரிக்ஸ் எல்லாம் புதுசாக எடுக்கிறதுனால எல்லா நம்பரையும் சேர்த்து கொடுக்க முடியாததுனால நம்ம வந்து இதை மிஸ் பண்ணுறோம். இல்லைனா இன்றைக்கி 1ஆம் நம்பர்லாம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அதாவது வேறு கெஸ்ஸிங் நம்ம எடுத்த கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு பழைய கெஸ்ஸிங் ஃபில்ட்ரு பண்ண அதாவது ஃபெயில்ட் ஆகிறதெல்லாம் தூக்கி போட்டு புதுசாகிறதெல்லாம் உள்ளே கொண்டு வரும்போது நம்மளுக்கு ஃபில்ட்ரு பண்ண ஒன்று ஒன்றா கொண்டு வருவோம். 2 நாள் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து ஃபாலோ பண்ணும்போது கொண்டு வர்றது தான் நம்ம வந்து கெஸ்ஸிங் கொஞ்சம் பாஸ் ஆகிட்டு வருது. அதனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1ஆம் நம்பரும் கிடச்சிருந்தது. நிறையா கெஸ்ஸிங்கில் எல்லா நம்பரும் கிடைக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு குழப்பி அப்படி ஒன்றும் செட் ஆகலை. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இல்லைனா ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்க வேண்டியது. இந்த 014 0 பார்த்திங்கன்னா இந்த 03 வந்து எப்போதும் நம்மளுக்கு ஆல் போல் கிடைக்கிறது. இந்த 03 எப்போதும் நம்மளுக்கு ஆல் போல் கிடைக்கிறது. அதே மாதிரி இந்த 4ஆம் நம்பர் ஒரு பக்கெட்டு ஸ்ட்ராங்காக இருந்தது. அதே மாதிரி 1ஆம் நம்பரும் ஒரு பக்கெட்டு, அதாவது நேற்று எடுத்த கெஸ்ஸிங்கில் 1ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தது. நம்ம அதை வந்து கொடுக்கல நேற்று இருந்ததுனால.
4ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். 0 3லேருந்து ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஆல் போலில் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 0வும் வந்துருச்சு, 4ஆம் நம்பரும் வந்துருச்சு. ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கொடுத்துருக்கலாம், ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு பாருங்கள், 8 5 4 8 5 4க்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் நம்ம வந்து ஏ போலில் கரெக்டாக கொடுத்துருக்கோம், சி போல்லையும் கொடுத்துருக்கோம், 4ஆம் நம்பரும் சி போலில் கொடுத்துருக்கோம் நண்பா. நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 போர்டு வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதே இது தான் நம்மளுக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக நம்ம வந்து 8 4 அப்படின்றது வந்து ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். ஏசி வந்து பாஸ் ஆயிடுச்சு நண்பா. அதே இது தான் இங்கேயும் 8 4 கொடுத்துருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா ஏசி தான். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்லேயும் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் ஆல் போலில் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன். நான் வந்து அதுக்கு நேற்று கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக 4 ஷோவும் ஃபெயிலாக இருந்ததுனால நான் வந்து ஆல் போல் மட்டும் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். நம்மளுக்கு ஏபிபிசி ஏசி நேற்றும் இதில் வந்து 6 4 அப்படின்றது வந்து நேற்றும் பாஸ் ஆகிருந்தது. 6 4 அப்படின்றது வந்து ஸ்ட்ராங்காக நம்ம மெம்பர்ஷிப்லேயும் கொடுத்துருந்தோம். இதையும் நான் மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருப்பேன். நம்மளுக்கு எல்லா ஷோவும் ஃபெயில் ஆகிருக்கிறதுனால நான் வந்து இந்த ஏபிபிசி ஏசி பாக்ஸ் எல்லாம் பாடிட்டு ஆல் போர்டு மட்டும் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த பாக்ஸை நான் கொடுத்துருப்பேன் நண்பா. நம்மளுக்கு இன்றைக்கி வந்து வின்னிங் கிடச்சிருக்கோம். எல்லாம் ஃபெயில் ஆனதுனால நான் கொடுக்கல. சரி, ஓகே, மிஸ் ஆயிடுச்சு. அப்படி யாரும் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வின்னிங் எடுத்துருக்கலாம். சரி, ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா 8 4 அப்படின்றது வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கோம். 5ஆம் நம்பர் மட்டும் நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கல. இது பார்த்திங்கன்னா ஏசி வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக 8 1 4 அப்படின்றது வந்து நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம். 5ஆம் நம்பர் மட்டும் இடையில அப்படியே வந்து 5ஆம் நம்பர் கிடச்சிருந்தது அப்படின்னா சூப்பராக ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்கும். 8 1 4 அப்படின்றது வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. 2 பாக்ஸில் 8 1 4 அப்படின்றது வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் போலில் 4 8 2 நம்பருமே நம்ம வந்து ஆல் போலில் கொடுத்துருக்கோம்பா. ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு 6 மணிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக பாஸ் ஆகிருக்கும்பா. போர்டு விசாவும் 2 போர்டு வந்து கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து மெயினாக வந்து நம்ம ஆல் போர்டை டார்கெட் பண்ண சொல்கிறது தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயினாக நம்மளுக்கு ஆல் போர்டில் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு 5 3 2 இந்த 5 3 2க்கு பார்த்திங்கன்னா 3 5 ரெண்டுமே கிடச்சிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த 2 நம்பரை தவிர சி போலில் 2ஆம் நம்பர் வந்துருக்குன்பா. இந்த 3 5 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபியில் இறங்கியிருக்கு. இது 2 மிஸ் ஆகி சி போலில் அடுத்த 2 போலில் இறங்கியிருக்கு. இது 2மே ஒரே போலில் கிடச்சதுனால நம்ம வந்து ஏபிபிசி ஏசியில் சேர்த்து கொடுத்துருக்க மாட்டோம், பாக்ஸ்லேயும் சேர்த்து கொடுத்துருக்க மாட்டோம். 2ம் ஒரே கேசிங்கில் கிடச்சதுனால. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போலில் 3 7லேருந்து ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது தான். இந்த 3 7லேருந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிடுச்சுன்னா அதில் ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்ம வந்து இங்கே 7 5 கொடுத்துருந்தோம். 7 5 அதாவது ஆல் போலில் கொடுத்தது 7 5 கொடுத்துருந்தோம். 3 5 கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு வின்னிங் கிடச்சிருக்கும். அது ஒரே ஒரு கெஸ்ஸிங்லேருந்து கிடச்சதுனால தான் நான் அதுக்கு இங்கே கொடுக்காம விட்டேன். இல்லைன்னா நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கலாம், ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் அதையும். சரி, ஓகே. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே நேற்று மாதிரி தான் எல்லா ஆல் போர்டுமே பாஸ் நண்பா. இதில் பார்த்திங்கன்னா 1 மணிக்கும் 0 வந்து பாஸ் ஆகிடுச்சு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதே தான் நம்மளுக்கு இதில் வந்து 8ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம் 6 மணிக்கு மெம்பர்ஷிப்பில். இதில் வந்து 3ஆம் நம்பர் மெம்பர்ஷிப்பில் சிங்கிள் போலில் கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நேற்று ஷோலையும் பார்த்திங்கன்னா 3 ஷோவும் ஆல் போர்டு பாஸ் ஆகிருந்தது. 9ஆம் தேதி நேற்று 3 ஷோவும் ஆல் போர்டு பாஸ் ஆகிருந்தது. டபுள்ஸ்லேயும் 1 பாஸ் ஆகிருந்தது. இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறையா பாஸ் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா ஷோவும் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு. இதுலேயும் பாருங்கள் 1 மணிக்கும் 10ஆம் தேதி பாருங்கள் இதில் 2 ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு. இதில் நம்மளுக்கு 3ஆம் நம்பர் ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு. இதில் போர்டு வைஸாகவும் பாஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு இன்றைக்கி கேரளாவுக்கும் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்குன்பா. 4 ஷோவும் சேர்த்து நம்மளுக்கு ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு. மெம்பர்ஷிப்பில் பார்த்திங்கன்னா 2 ஷோ சிங்கிள் போலில் கொடுத்தது 2 ஷோ வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நம்ம வந்து இதுதான் நம்ம எதிர்பார்த்து கொடுக்குறது. 2 நாளாக சொதப்பிட்டு இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் நம்மளுக்கு 2 ஷோ பாஸ் ஆகிடுச்சு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நாளைக்கு நான் வேறு மாதிரி கேசிங் எடுத்திருக்கேன். மெம்பர்ஷிப்புக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பார்க்கலாம்பா. தொடர்ந்து நம்மளுக்கு நாளைக்கு வெற்றி கிடைச்சால் தொடர்ந்து அந்த மாதிரி கேசிங் கொடுக்குறேன். சரி, ஓகே. உங்களை பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கெஸ்ஸிங் கிடச்சிருக்கு.
தொடர்ந்து 2 நாளாக பார்த்தீங்கன்னா எல்லா ஷோவும் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிட்டுருக்குது. ஆல் போர்டில் 2 நம்பரும் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க. மெயினாக நம்ம வந்து ஆல் போர்டை தான் டார்கெட் பண்ணி நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறது. டெய்லி வந்து நம்ம வந்து மெயினாக சொல்லிகிட்ருக்கோம், ஆல் போர்டு வந்து கெஸ்ஸிங்கை டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து 6 மணிக்கு மேலே தான் வீடியோ பார்க்குற ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லைனா 8 மணிக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வீடியோ பார்க்குறாங்க. முன்னாடியே பாருங்கள், பார்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த நம்பர் போடணும் அப்படின்றத சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வந்ததுக்கப்புறம் இவன் கரெக்டாக கொடுத்துருக்கானா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் தோணுது. அந்த மாதிரி பார்க்குறது பாருங்கள், ஒன்றும் இல்லை. ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலை பார்த்தீங்க அப்படின்னா வின்னிங் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிங்க. அப்புறம் வந்து சில பேர் வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி தான் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பார்ப்பாங்க, வீடியோ பார்ப்பாங்க. நம்ம சேனலில் ஒன்றுமே பாஸ் ஆகலையா, நம்ம அப்படி வீடியோ போடுவோம். ஒன்றுமே பாஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி எல்லாமே ஃபெயில் அப்படின்னு சொல்லி வீடியோ போவோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீ இதெல்லாம் எதுக்கு வீடியோ போடுற அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து சிலது. சரி, ஓகே. சரி பாருங்கள், நாளைக்கு 11/3/2024 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 3 7, பி போட பொறுத்த வரைக்கும் 4 2, சி போட பொறுத்த வரைக்கும் 5 6. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 3 4 3 2 3 5, 7 4 7 2 7 5, 7 6 4 5 1 5. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 3 5 5 3 வரலாம், 7 5 5 7 வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 4 5 3 2 6 3 1 5, 7 4 5 7 2 5 7 2 6. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 4 5 7 2 5. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3 7. 3 7லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ, ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. 3 7லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 4 9, பி போட பொறுத்த வரைக்கும் 8 7, சி போட பொறுத்த வரைக்கும் 6 4. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 4 8 4 7 4 6, 9 8 9 7 9 6 9 4 7 6 8 6. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 7 4 4 7 வரலாம், 8 9 9 8 வரலாம், 8 4 4 8 வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 4 8 6 4 7 6, 9 8 6 9 7 6, 9 7 4 9 8 4. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 8 6 9 7 4. ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். ஆல் போர்டில் 9 4. 9 4லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 9 4 நல்ல ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. 9 4லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஏ போர்டிலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 9 4லேருந்து எனக்கு ஏ போர்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிஸ் ஆனால் சி போர்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காகப்படுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5 4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 0, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 1. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 5 6 5 0 5 2 5 1, 6 2 6 1 0 2 0 1 4 6. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 5 6 6 5 வரலாம், 6 2 2 6 வரலாம். பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 6 2 5 6 1, 5 0 2 5 0 1, 4 6 2 4 0 1. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 6 2 5 0 2. ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 0. 6 0லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஸ்ட்ராங்காக கிடச்சிட்டு இருக்க நம்பர் தான். தொடர்ந்து நம்மளுக்கு ஆல் போர்டு வெற்றி கொடுத்துட்ருக்க நம்பர் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ 3 நாள் 4 நாளாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுக்கு ஆல் போர்டு வெற்றி கொடுத்துட்டு தான் இருக்குது. 8 மணியை பொறுத்த வரைக்கும். இதில் பாருங்கள் 3ஆம் தேதியிலேருந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பாருங்கள் பாஸ் ஆகிருக்கு. 4ஆம் தேதி 8 மணிக்கு பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி 8 மணிக்கு பாஸ் ஆகிருக்கு. 6ஆம் தேதி மிஸ் ஆகிருக்குன்பா. 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிருக்கு. 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 8ஆம் தேதி பாருங்கள் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது 9ஆம் தேதி பாருங்கள் பாஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா 10ஆம் தேதியும் இன்றைக்கும் பாஸ் ஆகிருக்கு. அவ்வளோ ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இடையில பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் தேதியிலேருந்து காமிச்சிருக்கேன்.
3ஆம் தேதியிலேருந்து நீங்கள் கணக்கு பண்ணீங்க அப்படின்னா 10ஆம் தேதி வரைக்கும் 7 நாள். 7 நாளில் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு நாள் ஃபெயில் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 6 நாள் நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 மணிக்கு கணக்கு பண்ணிங்க அப்படின்னா 1 மணிக்கு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி பாருங்கள், நம்மளுக்கு 1 மணிக்கு பாஸ் ஆகிருக்கு. 1ஆம் தேதி, 2ஆம் தேதி பாஸ் ஆகிருக்கு, 3ஆம் தேதியும் பாஸ் ஆகிருக்கு, 4ஆம் தேதியும் பாஸ் ஆகிருக்கு, 5ஆம் தேதியும் பாஸ் ஆகிருக்கு, 6ஆம் தேதியும் பாஸ் ஆகிருக்கு, 7ஆம் தேதியும் பாஸ் ஆகிருக்கு, 8ஆம் தேதியும் பாஸ் ஆகிருக்கு, 9ஆம் தேதியும் பாஸ் ஆகிருக்கு, 10ஆம் தேதியும் பாஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 10 நாளாக தொடர்ந்து உங்களுக்கு ஆல் போர்டு 1ஆம் தேதியிலேருந்து 1 மணிக்கு பாஸ் ஆகிருக்குன்பா. நான் வந்து இப்போ காமிச்சிட்டேன். 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காமிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடியுமே பாஸ் ஆகிட்டு இருந்தது தான், ஒரே ஒரு நாள் ஃபெயிலாக இருக்குது. அதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு வந்து பாஸ் ஆகிட்டே தான் இருந்தது. 2 நாள் 3 நாள். இந்த 6 மணிக்கு தான் இடையில வந்து நம்மளுக்கு இப்போ இடையில ஒரு 3 நாளாக தொடர்ந்து பாஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம், 7ஆம் தேதி பாருங்கள். 7ஆம் தேதி ஒரு 0 வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு 10ஆம் தேதி 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அப்போது 4 நாளாக தொடர்ந்து உங்களுக்கு இதுவும் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 10 நாளாக தொடர்ந்து 1 மணிக்கு வந்து உங்களுக்கு ஆல் போர்டு 10 நாள் உங்களுக்கு வந்து ஆல் போர்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் வந்து 4 நாள் தொடர்ந்து உங்களுக்கு 6 மணிக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் 7 நாளில் 6 நாள் வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 ஷோவுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி கணக்கு பண்ணி பார்த்திங்கனாவே தெரியும். நம்மளுக்கு நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிட்ருக்கிறது தான், சூப்பராக பாஸ் ஆகிட்டுருக்குது. தொடர்ந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறது தான் மெயினாக. ஆல் போர்டு தான் நம்ம வந்து கெஸ்ஸிங் டார்கெட் பண்ணி கொடுக்குறது. உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி எல்லாத்தையும் காமிச்சேன். ஏன்னா வந்து ஆல் போர்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி வின்னிங் கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கு நான் ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.